சில பேர் உங்களை மாதிரி யூஎஃப்ஓ ஆய்வாளர்கள் இருக்காங்களா சார் ஃபாரின்லேயே, அவங்களாம் கிளைம் பண்ணுறது என்னென்னா கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது தான், அணுகுண்டுன்றது வெடிக்காமல் இருக்கிறதுக்காகவே இந்த ஏலியன்ஸ் அப்படின்றது அடிக்கடி வட்டமிடும் அப்படின்ற நம்பிக்கையை முன்வைக்கிறாங்க. என்னோட கேள்வி என்னென்னா, அப்போ அணுகுண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஏலியன்ஸோட நடமாட்டம் பூமியில் அதிகமாச்சா? அதுக்கு முன்னாடி பூமியில் கிடையவே கிடையாதா? நோனோ, அவன் காலங்காலமாக இங்கே தான் இருக்கான். புரியுதா? நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சில ஏலியன்ஸ் இங்கே பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாகவே இருக்கிறான். மனித உருவத்திலையா? ஆமாம், மனித உருவத்தில் இருக்கிறான். சில நேரம் அவனுடைய ஓன் உருவத்தில் பெரிய பெரிய மலைங்களுக்குள்ளேயோ இல்லாட்டி கடலுக்கு அடியிலையோ இருக்கான். இதுக்கு முன்னாடி இங்கே வந்துக்கிட்டு லெமூரியான்னு ஒரு நாகரிகம் இருந்துச்சு, குமரிக்கண்டம். அது ஒரு 12,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சுது. சரியா? அதே நேரம் அட்லாண்டிஸ்னு அங்கே யூரோப்பில் இருந்துச்சு, அதுவும் அழிஞ்சுது. இந்த மாதிரி நாகரிகங்கள் அழியும் போது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த நேரம் அதுலேருந்து எஸ்கேப் ஆனவங்க நிறைய பேர் ஓகே இன்னமும் பூமியில் சுற்றிட்டு தான் இருக்காங்க. குமரிக்கண்டத்தில் இருந்தவங்களே இப்போ உயிரோடு இருக்கலாம். சில பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் அவங்கள சந்திக்கும் போது குமரிக்கண்டத்தில் முதல் தமிழ் சங்கம், இரண்டாம் தமிழ் சங்கம் இருந்துச்சு. யார் யார் புலவர்கள், அவங்க ஏற்ற இலக்கியங்கள், காவியங்கள், காப்பியங்கள், இலக்கணங்கள், அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். சார் நினச்சே பார்க்க முடியல ஏலியன் சுத்த தமிழில் பேசுகிறதெல்லாம். இது என்ன ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆமாம், அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க. சரி, மக்களுக்கு எவ்வளோ தான் நல்லது சொன்னாலும் தப்பான சில அரசியல் தலைவர்கள் முடிவெடுத்து அதனால் ஒரு போர் ஏற்பட்டு அழிஞ்சால் அது அவ்வளோ தான், அதை தடுக்க முடியாது. புரியுதா? இப்போ நீங்கள் இந்த பார்க்குற சிம்பிள் இருக்குல்ல, ஆமாம், இது ஈஜிப்சியன் சிம்பிள். நிறைய பேர் இதை பார்த்தோன்னா ஏதோ ஒரு கிராஸு சிலுவை வச்சுருக்காருன்னு. இது சிலுவை கிடையாது. இது சிலுவை 2000 வருஷம் பழமையான சிம்பிள், ஜீசஸ். இது கிட்டத்தட்ட 30,000 வருஷமாக உள்ளது. ஆமாம், இது என்னுடைய மாஸ்டர் தாத். பல பேரில் அவர் பூமியில் சுற்றிட்டு இருக்காரு. அதில் ஈஜிப்டில் அவருக்கு வச்ச பேர் தாத். ஆமாம், அவர் குமரி கண்டத்தெல்லாம் பார்த்தவர். எஸ், இது அவருடைய சின்னம் தான். இது வேற ஒன்று, சிம்பிள் ஆஃப் லைஃப். ஆமாம், இந்த மாதிரி நிறைய பீயிங்ஸ் இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி டைரெக்டாக இன்வால்வ் ஆகி தடுக்கிறதெல்லாம் முடியாது. அதுக்கு பதிலாக சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு. இங்கே பூமியில் அவ்வளோ பேர் இருக்கும்போது எதுக்காக ஏலியன்ஸ்லாம் சபீரை சேவ் பண்ணணும்? உனக்கு நான் இன்புட் கொடுக்குற அவேர்னஸ் சார்ந்து நீ மக்களுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு எதை வச்சு ஏலியன்ஸாக செலக்ட் பண்ணுறாங்க மனுஷங்களை? அதாவது இந்த பூமியில் பல நாடுகளில் பல பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் என்றைக்கு 1998 அணுகுண்டு சோதனை பண்ணிச்சோ அன்னையிலேருந்து தான் அவனுக்கு இந்தியா மேலே இன்னும் அதிகமாக இந்த விஷயத்தில் அக்கறை செலுத்த ஆரம்பித்தான். புரியுதா? ஆமாம், 1973 நம்ம ஒரு அணுகுண்டு சோதனை பண்ணோம். சோதனை எங்களால் அணுகுண்டு செய்ய முடியும்னு உலகத்துக்கு காட்டினோம். அதோட ஃபைல் க்ளோஸ். ஓகே, 73 இந்திரா காந்தி பண்ணாங்க. 1998 நம்ம தொடர்ந்து 5 அணுகுண்டு சோதனை பண்ணி ஓகே நம்ம அதை இந்த டெக்னாலஜியை அப்படியே ஒரு வெப்பனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக அணுகுண்டு செஞ்சு வச்சுருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஒரு அணுகுண்டை விமானத்தில் கொண்டு போய் போடுறது ஓகே, நாம் அதை விட குயிக்காக போய் சேரணுன்றதுக்காக மிசைலோட தலையில் வச்சு நியூக்ளியர் மிசைல் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி சாதாரண மிசைல் இருந்துச்சு, இப்போ அது நியூக்ளியர் மிசைல் ஆயிடுச்சு. இது நம்ம பக்கம் செய்யும்போது பாகிஸ்தான் ரகசியமாகவே என்ன பண்ணால் சைனாவோட ஹெல்ப்போட அவன் என்ன பண்ணால் அணுகுண்டு செஞ்சு வச்சுட்டு தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு சோதனை பண்ண வாய்ப்பு கிடைக்கல. 1998 நம்ம சோதனை பண்ணோம்ல, உடனே அவன் என்ன பண்ணான், தாம் பங்குக்கு அவனும் பண்ணி இன்றைக்கி அவனும் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு அணுகுண்டு செய்கிறோம். இதில் பியூட்டி என்னென்னு கேட்டால், இந்திய அரசாங்கமே பாராளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டு இருக்குது. இந்தியா கிட்ட 160 அணுகுண்டுங்க இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட 170 இருக்குது. பாகிஸ்தானுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுற சைனா கிட்டத்தட்ட 500 இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது ஆட்டம் பாம் அணுகுண்டு 20 கிலோடன் அதோடைய பவர். சைனா கிட்ட இருக்கிறது ஹைட்ரஜன் பாம் 1000 கிலோடன், 2000, 3000, 4000ன்னு. ஆமாம், அதோட அழிவு பெரிய அழிவு. ஸோ இதுதான் இந்த மாதிரி டேஞ்சர் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், யார் மூலமாவது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு. அவ்வளோதான். 30 வருஷமாக நான் ஒரு 6 அண்ணன் தம்பிங்க உள்ள குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனால் 91 ஏதோ ஒன்று நீ தனியாக போய் இரு அப்படின்னு இருந்ததுனால தனியாக வந்துட்டேன். இருந்ததில்ல நான் இதை நார்மலாக தான் படிக்க ஆரம்பித்தேன். பட் படிக்க எனக்கு இந்த ஆர்வம் கூடி இங்கே இருக்கிற எந்த சயின்டிஸ்ட்டும் என்னை சப்போர்ட் பண்ணல. ஆனால் 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சயின்டிஸ்ட்டுங்க எல்லாம் என்னை சப்போர்ட் பண்ணி என் தகவல் கொடுத்து எனக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதி இன்றைக்கி நான் கப்பல் பட தளபதி அட்மிரல் ராமதாஸ், விமானப்பட தளபதிங்க, ரிட்டையர் ஆனவங்க, ஆர்மி ஜெனரல்ஸ் நிறைய பேர்கிட்ட என்னுடைய ஆராய்ச்சியை கொடுத்து, ஐயா நான் பண்ணிருக்கிறது தப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்தா ஒருத்தராலே சொல்ல முடியல. அதான் பியூட்டி. அப்துல் கலாமுக்கு 50 பக்கம் அனுப்பினேன். ஆமாம், என்ன ரிப்ளை தானே வந்துச்சு உங்களுக்கு?
ஒன்றும் இல்லை, கடைசியில் அவர் நைஸாக நீ குஜராத்தில் இருக்க ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லி அந்த பக்கம் திருப்பி விட்டார். தமிழ்நாட்டில் இருக்கவர் தமிழன், நானும் தமிழன், அவர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா அவர் அதை விட்டு நைஸாக எங்கிட்ட வராத அங்கே போடு. நம்ம விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றே, யாராவது செத்தாங்களாப்பா, ஏலியன்ஸ் வந்து யாராவது ஒருத்தனை கொலை பண்ணால் எங்ககிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் ஏலியன்ஸை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம். அது வரைக்கும் நாங்கள் பசுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்போம். அதுதான் இப்போ நம்ம நாட்டில் நடக்குது. பசு செத்தா 20 கிலோ சுண்ணாம்பு 20 கிலோ உப்பு வச்சு புதைக்கணும்னு. அப்போ அமெரிக்காக்காரன், ரஷ்யாக்காரன், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், பிரிட்டிஷ்காரன், சிலி, பெரு, இந்த சிலி பெருவெல்லாம் வந்து அசாமை விட சின்ன நாடுங்க. அவன்லாம் பறக்குந்தட்டு ஆராய்ச்சி பண்ணுறான், இங்கே பண்ண ஆள் இல்லை. நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மனு கொடுத்துட்டேன், பிரதமருக்கும் கொடுத்துட்டேன், எல்லாருக்கிட்ட ரிப்போர்ட் அனுப்பிட்டேன். ஒருத்தராவது எனக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கூட கேட்குறது இல்லை. பசு ஆராய்ச்சி இங்கே நடக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், சைனாக்காரன் அமெரிக்காக்காரன் மாதிரியே அவனும் 2020 ரகசியமாக பறக்குந்தட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, எல்லாத்தோட முக்கியமாக நான் வந்து தனியாளாக இருந்து இந்தியா ஃபுல்லாக யாரெல்லாம் பறக்குந்தட்டை பார்க்குறாங்களோ அந்த தகவலை சேகரித்து நான் அதை ஆராய்ச்சி பண்ணுறேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, சைனாக்காரன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணி சைனா ஃபுல்லாக இருக்கிற எங்கெல்லாம் தகவல் வருதோ எடுத்து அவன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவன் அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணானா, ஏற்கனவே சைனாக்காரன் நம்மளை விட 5 பங்கு ஸ்ட்ராங்கு, எக்கனாமிக்லேயும் சரி மிலிட்ரிலையும். இப்போ அவங்ககிட்ட போய் அந்த ரிவர்ஸ் இன்ஜினியர் ஏலியன் டெக்னாலஜி கிடச்சிருந்தா அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லோரும் மேண்ட்ரின் தான் பேசிகிட்டு இருக்கணும், தமிழ் ஹிந்தியெல்லாம் கிடையாது. இது இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இந்த சமயத்தில் தான் நான் டாக்டர் திருமாவளவனை சந்தித்து சொல்லும்போது அவர் நினச்சிதாண்டா, எப்பா எனக்கு 1000 வேலை இருக்குப்பா, 1000 பிரச்சனை இருக்குது, டெய்லி 100கணக்கான பேர் என்கிட்ட பல பிரச்சனையை கொண்டாந்து சேர்க்குறாங்க, அதையே நான் சால்வ் பண்ணுறது கஷ்டப்பட்டுருக்கேன், நீ இதை வேறு எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் பண்ணலை. ரெண்டாவதாக ஒரு மீட்டிங் கூப்பிட்டு நான் ஒரு 1/2 hour எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, சரி நான் இந்த ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அடுத்தாப்பில் நாங்கள் எடுத்துருக்க படத்தை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 4 நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, இன்னும் 2 கட்டிகிட்ருக்காங்க. இது சரியில்லை. கூடாங்குளத்தில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் 2 மாதத்துக்கு ஒருக்கா ஷட் டவுன் ஆகுது, திருப்பி 1 வீக் கழித்து ஸ்டார்ட் ஆகுது. இது மிக மிக தவறு. ஆமாம், எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகலாம். எப்போ மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு தடவை உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஆனால் தொடர்ந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பையனுக்கு ஜுரம் வந்து அவனால் கிளாஸில் ஒழுங்காக படிக்க முடியல, பாடத்தை கவனிக்க முடியலன்னா உள்ளுக்குள்ளே அவங்ககிட்ட ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு தானே அர்த்தம். டாக்டர் என்ன சொல்லுவார், இல்லைங்க இது வேறு ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்குது, நீங்கள் போய் ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அப்படின்னு. இப்போ அதுதான் கூடாங்குளத்தில் நடக்குது. சார், இந்த நியூக்ளியர் ஏலியன்ஸ் ரெண்டுத்தையுமே தொடர்பு பற்றி அதிகமாக பேசுகிறதுல முக்கியமான ஆள் நீங்கள் தான் சார். எனக்கு என்ன விஷயம் கனெக்ட் ஆகும்னா, கூடங்குளத்தையும் நான் செர்னோபிலையும் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். 1986 உலகம் மறக்க முடியாத வருஷம் அது. யுக்ரைனோட செர்னோபிலில் மிகப்பெரிய டிசாஸ்டர். அங்கே நியூக்ளியர் பாம்பு வெடிக்கலை, பட் நியூக்ளியர் ரியாக்டர் அங்கே மிகப்பெரிய வெடிப்புக்குள்ளாச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா பவர் ஷார்ட்டேஜ், கரெக்டான வெப்பத்தில் அதை மெயின்டைன் பண்ணலாம், 1008 குளறுபடிகள் இருந்துச்சு. பல வருஷம் வரைக்கும் அந்த இடத்துல அணுக்கதிர்வீச்சு அபாயம் இருந்து அதே இடத்துல யுக்ரைன் ரஷ்யா வார் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சார். இன்னொரு பக்கம் கூடங்குளம் இருக்குது, அங்கேயும் ரியாக்டர் தான். இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் ஏலியன்ஸை கனெக்ட் பண்ணி உங்களால் ஏதோ சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க சரியா. 1986 செர்னோபில் நியூக்ளியர் ரியாக்டர் வெடித்து செதறிச்சு. அதுக்கு முக்கியமான ஒரே காரணம் அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு, ஆணவ போக்கு, அகம்பாவ போக்கு. ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் டெஸ்ட் பண்ணும்போது அதுக்குண்டான எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும்ல. அவரோட ரியல் கண்டெம்ட், அரகன்ஸ். இது நான் சொல்லலை, பின்னாடி சோவியத் யூனியன் கவர்மெண்ட்டு ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் க்ளீனாக சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் அரசியல்வாதிகளை குறை சொல்ல முடியாது, அவங்க சயின்டிஸ்ட் கிடையாது, புரியுதா. அப்படி வந்து ஒரு ரியாக்டர் வெடித்து செதறிச்சு. ஆனால் இந்த கெட்டதில் ஒரு நல்லது என்னென்னு கேட்டால், சோவியத் யூனியன் பெரிய நாடு, அதில் அப்போ உக்ரைன் ஒரு பகுதியாக இருந்துச்சு. இந்த செர்னோபில் சுற்றி வட்டாரத்தில் மிஞ்சி போனால் 1 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. ரஷ்யா பெரிய நாடு, இன்றைக்கி கூட அங்கே வெறும் 15 கோடி மக்கள் தான் இருக்காங்க, புரியுதா. மக்கள் வந்து ஜாம் பேக்டாக இல்லை, ஓகே, டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, பெரிய நிலப்பரப்பாங்க. ஆமாம், கம்மி அங்கே தான். அதனால் அது வெடித்து செதறினோடனே இவங்க முடிஞ்ச அளவுக்கு போய் மக்களை வெளியேற்றிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொன்று நடந்துச்சு, என்ன தெரியுமா, அடுத்த ரியாக்டர் வெடிக்கிறதுக்கு உண்டான அளவில் இருந்துச்சு, ஓகே. அந்த வந்துக்கிட்டு அந்த நியூக்ளியர் ரேடியேஷன் மெஷர் பண்ணும்போது 400 ராட்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 4000 இருந்துச்சு. அந்த நேரம் ஒரு கிரிம்சன் கலர், சிவப்பு கலர் பறக்கும் தட்டு, பந்து வடிவ பறக்கும் தட்டு அங்கே வந்து அதுலேருந்து ஒரு ரேஸை அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மேலே பாஸ் பண்ணி அதை 4000 அப்படியே 800க்கு குறைச்சிது. குறைச்சிட்டு அது போச்சு. இதை யார் சொல்கிறா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வெடித்த உடனே
அதை வந்து அடுத்த ரியாக்டரை வெடிக்காமல் இருக்கணும்னு சொல்லி இதை தடுக்கிறதுக்காக அங்கே இருக்க பெரிய பெரிய சீனியர் அதிகாரிங்க சயின்டிஸ்ட்டுங்க அந்த ஹாஸ்மேட் சூட்டுன்னுவாங்க, ஒரு சூட் இருக்கும் ஃபுல்லாக அப்படி போட்டிருப்பாங்க. இது வந்து அதோட பவர்ஃபுல்லானது, ரேடியேஷன் தாக்காமல் இருக்க சூட்டு. அந்த சூட்டை போட்டுட்டு ஒரு டீம் வருது, அவங்க கண்ணால் பார்த்ததை சொல்கிறாங்க. இல்லாட்டி அந்த ரியாக்டரும் வெடித்து சிதறி இருக்கும். புரியுதா? இப்போ அடுத்தாப்புல கூடாங்குளத்துக்கு வரேன். இதை 2014 ஓப்பன் பண்ண நாள்லேருந்து 2 மாதத்துக்கு ஒருக்க இது ஷட் டவுன் ஆகிட்டே இருக்குது. எனக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ கடைசியாக கூட போன வருஷம் டிசம்பர் மாதம் கூட அந்த ஏரியாவில் வானத்தில் 4 பறக்கும் தட்டு சுற்றி வந்துச்சு. எஸ், புரியுதா? ஏன்னா கூடாங்குளம் இருக்கிற இடம் இருக்குல்ல, ஒரு பக்கம் கூடாங்குளம் இருக்குது, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மகேந்திரகிரி மலைத்தொடர் இருக்குது. அங்கே வந்து இந்தியாவுடைய ராக்கெட்டுங்களுக்கு ஏவுகணைகளுக்கு இது எரிபொருள் நிரப்புகிறாங்க. அங்கே 2015 2019 நைட்டு பறக்கந்துட்டு வந்துச்சு. ஓகே, வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போச்சு. அதே மாதிரி கூடாங்குளம் இருக்கிற ஏரியாவிலும் சுற்றி வரான். நல்ல ஹைட்டாக இருக்கும்போது ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இப்போ நான் கூடாங்குளம் அந்த சைடில் பறக்கந்துட்டு பார்த்தேன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு வர தகவல், அந்த பறக்கந்தட்டு இவங்க கண்ணுக்கு தெரியணும்னு நினச்சதுனால தான் அதில் சுற்றி வெளிச்சம் இருந்துச்சு. இல்லாட்டி அவன் நினச்சான்னா ஸ்டெல்த் மோடு, அங்கே இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, அந்த மோடுலேயும் வர முடியும். அதே மாதிரி பக்கத்தில் கோயம்புத்தூர் சூலூர், அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குது, அங்கே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, அங்கே வந்துட்டு போகிறான். ஸோ அவன் எங்கெல்லாம் இருக்கானோ அது மேலே கண்ணு வைப்பான். எனக்கு கொடுத்துருக்குற வேலை மக்கள்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ண. ஏற்கனவே அவர் மதிமுக தலைவர் வைகோ சொல்லிட்டாரு, கூடாங்குளம் வெடிக்கும், தென் தமிழ்நாடு பாதி போயிடுன்ட்டார் அவர். டாக்டர் திருமாவளவும் இந்த நியூக்ளியர் எனர்ஜி தேவையில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இருக்கிறத ஒழுங்காக சரி பண்ணாமல் 3வது ரியாக்டர் 4வது ரியாக்டர் வேறு கட்டுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வேலை நடக்குது. ஆனால் ஏற்கனவே இருக்கிற 2 ரியாக்டரே ஒழுங்காக வேலை செய்யலை. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையை வச்சு 3வது 4வது செய்கிறீங்கன்னு புரியல. ஸோ மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ வந்து ஏலியன்ஸ் இது உலகம் ஃபுல்லாக எங்கெல்லாம் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கோ அங்கெல்லாம் வரா. ஒரு கிட்டத்தில் அமெரிக்க அரசாங்கம் வெளியிட்ட ஒரு புள்ளி வரும் சொல்லுவா, 1945 to 1975 இந்த 30 இயர்ஸ் டைம் பீரியடில் அமெரிக்கா கிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பன்ஸு நியூக்ளியர் ரியாக்டர் அங்கே மட்டும் 590 டைம்ஸ் பறக்கும் தட்டு வந்துட்டு போயிருக்கு. 30 இயர்ஸ் 590 டைம்ஸ். அப்போ கணக்கு போட்டு பாருங்கள். இது வந்து ரெக்கார்டானது. இன்னும் பதிவு பண்ணாதது போனால் thousands. ஓகே, இது இப்படியும் புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ நம்ம விமானங்களை நேராக பார்த்துருக்கோம். எல்லா நாடுகளோட இராணுவங்களையும் போர் விமானங்கள் அந்த ஷேப்பில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கா வட்ட வடிவில் ஒரு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அதை அவ்வப்போது சோதனையும் பண்ணுறாங்க. அது வானத்தில் பறந்து போனால் சோதனைன்னு அவங்களுக்கு தெரியும் முதல்ல. அப்படி போகிறப்ப யாராவது பார்த்துட்டு என்ன அமெரிக்கா இது போல் ராணுவம் இல்லாத ரகசியமாக பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது அமெரிக்க ராணுவ ரகசியம் வெளியே போனது சமம். அதனால் அமெரிக்காவே இது பறக்கும் தட்டு சொல்லி கதையை கட்டுறாங்களா? இல்லை, அப்படி கிடையாது. 1945 பல முறை பறக்கும் தட்டுங்க மோதி செதறி இருக்குது. அந்த பாகங்கள்லாம் அமெரிக்கா கிட்டே இருக்குது. அவன் அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு தான் இருக்கிறான். புரியுதா? அதாவது ஒரு ஆப்பிள் ஐஃபோனை 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் ஏதோ கொஞ்சம் யூஸ் பண்ணுவானே தவிர இதே மாதிரி நீ எனக்கு பண்ணி கொடுன்னா முடியாது. 1ஆம் கிளாஸ் பையனுடைய அறிவு என்ன, ஆப்பிள் ஐஃபோனுடைய டெக்னாலஜி என்ன. அதே மாதிரி தான் பறக்கும் தட்டை நம்மளால் 100% ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியாது. பட் அதில் கொஞ்சம் பாடம் கற்றுக்கிட்டு தான் அமெரிக்காக்காரன் பண்ணுறான். அதை யாரும் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வெறும் அமெரிக்காவில் நெவாடாவிலையும் ஏரியா 51 மட்டுமே அவன் வந்து அதை சோதனை பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்லலாம். உலகம் ஃபுல்லாக நடக்குது. நம்ம ஈஸியாக வரைக்கும் நடக்குது. ஆமாம், சொல்லுங்கள். அமெரிக்க ரகசிய இராணுவ விமானத்தை சோதனை பண்ணுறதுக்கு முத்துக்காடு தான் கிடச்சிதா? ஈஸியார்லையா பண்ணுவான் அவன். நேற்று கூட ஒரு பையன் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறான். சார் நான் பார்த்தேன், டெய்லி எனக்கு யாராவது ஒருத்தர் வீடியோ இல்லைன்னா ஃபோட்டோ, சார் நான் பார்த்தேன். இதில் பியூட்டி என்னென்னு கேட்டால், ஏலியன்ஸ் எங்கள் கிட்டே வந்த தகவல் என்ன தெரியுமா, முன்னாடி நாங்கள் டக்குன்னு வருவோம் போவோம். இப்போ அப்படி கிடையாது. 2000 நீங்கள் எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து எல்லாருக்கிட்ட ஹை டெஃபினேஷன் கேமரா இருக்குல்ல, நாங்கள் வருவோம், ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போவோம். அதுக்கு பேசாமல் ஏலியன் தண்ணியை வந்து வெளிக்காமிச்சிடலாமே, என்னோட தோற்றம் இப்படி தான் இருக்கும்ட்டு. அதுக்கு தக்க நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து மனுஷங்கிட்ட வந்து இறங்காமல் பறக்கிற தட்டு இருக்குல்ல சார், அது ஏதோ ஒரு இடத்துல லேண்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் ஏலியன் தன்னை வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருந்துடலாமே. ஆமாம், அது அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு தான் இது. இப்போ எல்லாரும் பேசுகிறீங்கல்ல. ஓகே, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அமெரிக்கா பார்லிமெண்ட்டில் ஹியரிங் நடக்குது. டேவிட் குருஷ் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே இருக்கிற நிறைய பிஆர்ஓஸ் சந்தித்து இந்த மாதிரி நான் பறக்கும் தட்டு ஆராய்ச்சி பண்ணுறேன், ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், மக்கள்கிட்ட நான் தகவல் சொல்லணும் அப்படின்னு.
இல்லை சார் இதை வந்து டிவி சேனல்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க சார் அப்படின்ட்டாங்க. ஆனால் என்னாச்சு, அங்கே அவங்க பார்க்கும்போது அதே நாள் ரிட்டையர்டு டிஜிபி பார்க்குறாரு. அவர் ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அது அங்கே 5 நிமிஷம் இருக்குது. அவர் அந்த ஃபோட்டோ என்கிட்ட காட்டினார். நான் அதை அத்தன்டிகேட் பண்ணேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் கன்சல்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ பறக்கிற கொக்குன்ற மாதிரி தான் சொல்றேன். அதெல்லாம் சொன்னாங்க. பட் அவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் நான் உடைச்சிட்டேன். என்னுடைய வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா அதே மாதிரி ஃபோட்டோவை அமெரிக்கன் மிலிட்ரி ஆஃபீஸர் எடுத்து பார்லிமெண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாருல, அப்போ அங்கேயும் கொக்கு பறந்துச்சு. அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக எடுக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக கொக்கு தானா? ஒரு ஒரு டாப் ஃபைட்டர் 100 கோடி மதிப்புள்ள விமானத்தை ஓட்டுற விமானிக்கு கொக்குக்கும் பறக்கும் தட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத? அவன் அணுகுண்டுக்கு சுமந்துட்டு போகிறான் அந்த விமானத்தில். சொல்லுங்கள், அப்புறம் மென்டல் அவன். இதில் என்ன பியூட்டி என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் கேட்டிங்களா அவேர்னஸ்ஸு, அன்னைக்கு அவர் டிஜிபி பார்த்ததுனால தான் நான் ஒரு சேனல், யூடியூப் சேனலுக்கு ஆமாங்கன்னு சொன்னேன். தினத்தந்தி நிருபர்கிட்ட சொன்னேன், சன் டிவி நிருபர்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் தொடர்ந்து 22 வீடியோஸ் எடுத்து இன்றைக்கி 1.5 கோடி பேர் பார்க்குறாங்க. அப்போ இந்த சம்பவத்துக்கெல்லாம் யார் காரணம்? அவன் வந்து ஒரு 5 நிமிஷம் அவன் வந்துட்டு போகல, ஒரு 5 நிமிஷம் இருந்து டிஜிபியோடைய கவனத்தை தம் பக்கம் திருப்பி அவர் ஃபோட்டோ எடுத்து அப்போ கூட அவர் விட்டுட்டார். அடுத்த நாள் அவரே சொல்கிறாரு, திடீர்னு எனக்கு தோணுச்சு இந்த ஃபோட்டோவை என்லார்ஜ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு நான் பண்ணி பார்த்தேன் ஆப்பிள் ஃபோனில். பார்த்தா ஒரு 4 பறக்கும் தட்டு, ஏதோ 4 பொருள் பறக்கிற மாதிரி இருக்குன்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான். இந்த எண்ணத்தை தான் இந்தியா ஃபுல்லாக கொடுப்பான். அதில் டாக்டர் திருமாவளவனும் விதிவிலக்கு இல்லை. இப்போ நான் இங்கே வந்திருக்கனால மேபி எனக்கு அந்த எண்ணம் வந்திருக்குன்னா மேபி இது காரணமாக இருக்கலாம். அவங்க இல்லை, நீங்கள் வந்து பறக்கும் தட்டு இல்லைன்னு வீடியோ போடலையே, ஆமாம் தானே போடுறீங்க. அப்படின்னா அவனோட ரேடாருக்குள்ளே நீங்களும் வந்துட்டுங்க தானே அர்த்தம். புரியுதா? அவ்வளோதான். ஓகே சார், உங்களோட ரிசர்ச் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிங்க.